அனைவருக்கும் வணக்கம். நாம் சுத்த சத்வஞானி தாயுமான சுவாமிகள் பாடி அருளிய தூய ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறப்பு இறப்பு என்பவை ஏற்படுவதற்கு கர்மவினைகள் காரணமாக இருக்கின்றன. அதிலிருந்து விடுபடுவதற்கு பராபரத்தின் அருள் நம் உள்ளே நுழைந்த போது தணல் நிலைப்பட்ட மெழுகு போல நம்முடைய கர்மவினைகள் கரைந்து போகும். ஆனால் இந்த கனலை எழுப்புவதற்கு உத்தம குருமார்களின் உதவியும் ஆசியும் அவசியம் என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் பல நுணுக்கமான கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். காரிட்ட ஆணவக் கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய் என்று பேசு பாழும் பொய்யுடல் பிளக்க விளை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தின் எடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொன்மின் என்று சீரிட்ட உலகு அன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சென்மையானந்த குருவே. காரிட்ட ஆணவக் கருவறை. கருவறை என்பது சிறைச்சாலையைப் போன்றது. குற்றம் புரிந்தவர்களை வேந்தர்கள் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து அவர்களுக்கு பாடம் புகட்டுவது நடப்பிலே இருக்கக்கூடிய ஒன்று. அதிலும் இருளறையிலே அடைத்து வைப்பதென்றால் கொடிய குற்றங்களை செய்பவர்களுக்குத்தான் இந்த தண்டனை வழங்கப்படும். சிறிது கூட வெளிச்சமில்லாத இருளான அறைக்குள்ளே ஒருவரை அடைத்து வைப்பது அன்றைய மன்னர்கள் காலத்திலே நடைமுறையிலே இருந்தது. இருளான சிறையிலே தள்ளக்கூடிய அளவிற்கு கொடுங்குற்றம் செய்தவர்கள் வருந்தி வருந்தி அழுது தன் நாட்களை அங்கே கழிப்பார்கள். அப்படியென்றால் கொடுங்குற்றம் செய்தவர்களுக்குத்தான் வெளிச்சமே இல்லாத கொடுஞ்சிறைச்சாலை தண்டனை நாம் கருவறையிலே சிறிதும் வெளிச்சமில்லாத இடத்திலே 10 மாத காலம் சிறையிருந்தோமே. அப்படியென்றால் நாம் எத்தனை பெரிய கொடுங்குற்றத்தை செய்திருந்திருப்போம் என்று எண்ணி பார்த்தால் உடல் வெலவெலக்கிறது. கண்கள் இருந்தும் எதையும் பார்க்க முடியாமல், காதுகள் இருந்தும் எதையும் கேட்க முடியாமல், நாசி இருந்தும் எதையும் நுகர முடியாமல் கருவறையிலே ஒரு தண்ணீர் தொட்டியிலே 10 மாத காலம் அடைக்கப்பட்டிருந்தால் அது எத்தனை பெரிய தண்டனை என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் நமக்கு உடல் செழித்து போகிறது. இப்படி தாயின் கருவறைக்குள்ளே கிடந்து சீரழிந்து மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் சந்தித்திருக்கும்படியாக என்னுடைய கர்மவினை இருந்தது. இது ஒரு முறை இருமுறை அல்ல, பலமுறை நடந்து கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப உலக வாழ்க்கையிலே குற்றங்களை செய்து அதற்கான தண்டனையை கருவறை என்கிற சிறையிலே கழித்து கொண்டேதான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு புத்தி வந்த பாடில்லை. அப்படி கருவறைக்குள்ளே இருந்தவனை போனால் போகட்டும் என்று விடுதலை செய்து மறுபடியும் இந்த பூமியிலே வந்து நடமாட விட்டு நமக்கு நல்லதொரு பெயரையும் இட்டு இந்த உலகிலே வாழும்படியாக பராபரம் வாய்ப்பு கொடுக்கிறது. உண்மையை பேசு என்று சொல்லி நமக்கு பேசும் வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் உலக மக்களுள் இணைந்து பயணித்த போது உண்மையை தவிர எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொய்யை பேசிக்கொண்டே இருக்கும் நாம் கொண்டிருக்கும் இந்த மெய்யுடல் பொய்யுடல் என்றே ஆயிப்போனது என்று தாயுமானவர் வருந்துகிறார். இந்த பொய்யுடல் பிளக்க வேண்டும் என்பதற்காக இரக்கத்தின் பேரிலே பராபரம் எத்தனை விதமான உணவுகளை கொடுத்திருக்கிறது பாருங்கள். இந்த பெரிய புவனத்தின் இடையிலே போக்கும் வரவுமாக இருக்கின்ற இந்த பிறப்பு இறப்பு என்கிற விளையாட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கர்மவினைகள் நீக்கிக் கொள்ளப்படுவதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்த பிணிகள் எல்லாம் கர்மவினை அனுபவித்து தொலைப்பதற்காக வந்தவை என்று கருதி அவற்றை அனுபவித்து தொலைக்காமல்
இதற்கெல்லாம் நாம் எந்த காரணமும் இல்லை, பராபரம் அல்லது தெய்வம்தான் நம்மை துன்பப்படுத்துகிறது என்று கருதி தெய்வ நிந்தனையும் கூட செய்து வருகிறோம். அப்படி இந்த உலகிலே என் குற்றம் என்பதை உணராது உன் குற்றம் என்று உன்னையும் ஏசியும் பேசியும் வந்திருக்கிறேனே, என் அறியாமையை என்னவென்று சொல்வது என்று இங்கே தாயுமானவர் வியக்கிறார். யமனிடமிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக பல அறிவுபூர்வமான விளக்கங்களை குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏனோ அறியாமை காரணமாக அவற்றை உணர்ந்தாலும் கூட பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் நான் வீணிலே காலம் கழித்து கொண்டே இருக்கிறேன். பகலும் இரவும் அற்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம் என்று குருமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் புறத்திலே தேடிக்கொண்டிருக்கிறேன், இரவும் பகலும் இல்லாத இடம் எது என்று. ஒருவேளை மலைகளிலே இருக்கும் குகைகளுக்குள்ளே பகலும் இரவும் இல்லாத இடம் இருக்குமோ என்று மலை குகைகளை தேடிச் சென்றேன். ஆனால் உண்மையில் பகலும் இரவும் இல்லாத இடம் என்பது என் தலைக்குள்ளே இருக்கும் புருவமத்தியம்தான் என்பதை குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்காவிட்டால் நான் உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி என் மீது கருணை கொண்டு இரவு பகல் அற்ற இடம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவமத்தியத்திலே அரிதுயில் என்கிற யோக நித்திரையிலே ஆழ்ந்திருந்து நிஷ்டையிலே இருந்து தூய ஞானத்தை பெறும்படியாக சரியான பாதையை எனக்கு காட்டிக் கொடுத்த என் சத்குருவாகிய சின்மயானந்த குருவை வணங்குகிறேன். குரு எனக்கு குரு மாத்திரமல்ல, அன்னையாகவும் தந்தையாகவும் குருவாகவும் வந்து அமைந்திருந்து எனக்கு தூய ஞானத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆற்றல் பொருந்திய என் குருவை போற்றி பணிகிறேன் என்று இத்திருப்பாடலிலே தாயுமானவர் பாடுகிறார். கரு மருவு குகையணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பனைய யான் காண்தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள் உருக்கி பருவம் அது அறிந்து நின் அருளான கொள்கை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கம் ஆக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன். அருமை பெரு புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம் ஆதியாம் அந்தம் மீதும் அத்துவித நிலையராய் என ஆண்டு உன் அடிமை ஆனவர்கள் அறிவினோடும் திருமருவு கல்லால் அடிக்கீழ் வளர்கின்ற சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சணாமூர்த்தியே சென்மையானந்த குருவே. கரு மருவு குகை அணைய காயத்தின் நடுவுள், தலைக்குள்ளே எம்பெருமான் ஈசன் இருளறையிலே வீற்றிருக்கிறார். ஆலயங்களிலே கற்பக்கிரகம் கருவறை என்று ஒரு அறை வைத்திருப்பார்கள். அந்த அறைக்குள்ளே இறைவனின் திருமேனி இருளிலேதான் வைக்கப்பட்டிருக்கும். இருளிலே இருக்கும் இறைவனின் திருமேனியை காட்டுவதற்கு கற்பூரம் அல்லது தீபத்தின் வெளிச்சத்தை மேலிருந்து கீழாக அர்ச்சகர்கள் காட்டுவார்கள். இருளிலே இருக்கும் இறைவனின் உருவத்தை திடீரென்று ஏற்பட்ட வெளிச்சத்தின் உதவியோடு பார்க்கும்போது அந்த உருவம் நம் ஆழ்மனதில் ஆழ பதிந்துவிடும். இருளிலே திடீரென்று தோன்றி மறைந்த காட்சி நம் கண்களை விட்டும் கருத்தை விட்டும் அகலாது இருக்கும். அதுபோல என் தலைக்குள்ளே இருந்த ஈசனை நான் அறியாமல் இருந்தேன். ஞானகுரு என் புருவமத்தியத்திலே கை வைத்து எனக்கு பராபரத்தின் காட்சியை காட்டிக் கொடுத்த போது அந்த சில வினாடிகளிலே ஏற்பட்ட வெளிச்சத்திலே எனக்குள்ளே இருந்த ஈஸ்வரனின் அந்த திருமேனியை கண்டு மகிழ்ந்தேன். இது எப்படி எனக்கு புரியாமல் எத்தனை காலம் இருந்தது என்பது வியப்பாகவே இருக்கிறது. பூமியிலே எண்ணற்ற உலோகங்கள் இருக்கின்றன. பொன், செம்பு, இரும்பு, வெள்ளி, ஈயம், தகரம் என்று எத்தனையோ இருக்கின்றன. அதிலே செம்பு என்கிற உலோகத்திற்கும் தங்கம் என்கிற உலோகத்திற்கும் சற்று அணுக்கமான நெருக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. செம்பிலே இருந்து களிம்பு வந்து கொண்டே இருக்கும். களிம்பு வெளியேறாத செம்பென்றால் அது தங்கமாகவே மாறிப்போகும்.
உலோகங்கள் ரசாயன மாற்றம் அடைந்து பற்பல வடிவங்களை அடைகின்றன. எப்படி செம்பிலே இருக்கும் களிம்பு நீங்கிய போது அது தங்கமாக மாறுகிறதோ அதுபோல அறியாமை என்கிற இந்த உடலை கொண்டிருக்கக்கூடிய நான் களிம்பேறிய செம்பை போல இருக்கிறேன். செம்பாகிய இந்த உடலிலே இருந்து களிம்பை நீக்குவதற்கு ரசிதவாத வித்தையை செய்யக்கூடியவர்கள் செய்யும் காரியத்தைப் போல சின்மயானந்த குரு எனக்குள்ளே நுழைந்து என் உடலிலே இதுவரையிலும் மூடியிருந்த கர்மவினை என்கிற களிம்பை நீக்கி செம்பாக இருந்த என் தேகத்தை பொன்னாக மாற்றியமைத்த கருணையை என்னவென்று சொல்லுவேன். ஞான அனல் மூட்டிய போது என் தேகத்திற்குள்ளே இருந்த அழுக்குகள் கசடுகள் என்கிற அனைத்தும் வெளியேறிப் போயின. ஆனால் கனிவாக என் உள்ளிலே கனலை மூட்டி உள்வுருக்கி என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்தை உடனடியாக என் குரு செய்துவிடவில்லை. நான் பக்குவப்பட்டிருக்கிறேனா என்பதை பொறுமையாக பார்த்து காத்திருந்து என்னை பரிசோதனை செய்து பார்த்து எனக்கு பக்குவம் வந்துவிட்ட போதுதான் இதை காட்டிக் கொடுத்தார். எப்படி ஒரு ரசிதமாற்று வித்தையை செய்யக்கூடியவர் வேதை என்கிறதை செய்து கீழான உலோகமாகிய எறும்பை கூட தங்கமாக மாற்றுகிறாரோ அதுபோல துருப்பிடிக்கக்கூடிய களிம்பேறக்கூடிய என்னுடைய இந்த உடலை ஞான தேகமாக சொர்ண தேகமாக பொன் தேகமாக மாற்றியமைக்கும் காரியத்தை என் குரு செய்தார். உண்மையை சொல்வதென்றால் வேதாந்தம் சித்தாந்தம் என்கிற வெற்று சம்பிரதாயங்களை சுமந்து அலைந்து கொண்டிருந்த நான் உண்மையான அத்வைத நிலையை பெற்றேன் என்றால் அதற்கு எனது குருவே காரணம். என்னை ஆட்கொண்டு தன் அடிமையாக ஆக்கிக்கொண்டு என்னுடைய நன்மை தீமைகளுக்கெல்லாம் தானே பொறுப்பேற்றி என்னை இதுவரையிலும் காத்து ரட்சித்த கல்லால விருட்சத்தின் கீழ் அமர்ந்திருந்து சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை போதித்த தட்சணாமூர்த்தி பெருமான் சென்மயானந்த குரு என்கிற வடிவிலே வந்து ஏழையாகிய அடியேனுக்கும் உண்மையான ஞானத்தை அருளிச் செய்தார். இந்த கருணைக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்கப் போகிறேன் என்று வியந்து பாடுகிறார் தாயுமானவ சுவாமிகள். அருமை சகோதர சகோதரிகளே, உத்தம குருவின் உதவியல்லாது நம்மால் நிச்சயம் வெற்றி காண முடியாது. குருவை மதித்து நடப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.